வாஸ்து சாஸ்திர முறைப்படி வீட்டின் படுக்கை அறை எவ்விதம் அமைந்தால் நன்மை பயக்கும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். படுக்கை அறை வீட்டின் தென்கிழக்கே அமைந்தால் வீணான சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளோ ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீண் செலவுகளும் ஏற்படும். வடக்கு பக்கம் அமைந்த படுக்கை அறை நன்மை தரும். வடமேற்கு பக்கமும் அமைக்கலாம். மாடி வீடு இருக்குமானால் அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் மாடியிலேயே படுக்கை அறையை அமைத்துக் கொள்வது நலம் தரும். மேற்கு பக்கம் தென்மேற்கு ஓரத்தில் படுக்கை கட்டிலை அமைத்துக் கொள்ளலாம். வடகிழக்கு பக்கம் படுக்கை அறை அமைக்க கூடாது. மேற்கு பகுதியில் படுக்கை அறை அமைத்து அதில் குழந்தைகளை தூங்க வைக்கலாம். கிழக்கு பகுதியில் உள்ள படுக்கை அறை வயது வந்த குழந்தைகளுக்கும் விருந்தினர்களுக்கும் உகந்ததாகும். கட்டிடத்தின் மைய பகுதியில் படுக்கை அறை அமைக்க கூடாது. படுக்கை கட்டிலும் தெற்கே அல்லது தென்மேற்கு மூலையில் அமைக்கலாம். கிழக்கு பக்கம் கால் வைத்து படுப்பது பெயரும் புகழும் முன்னேற்றமும் தரும். எந்த நிலையிலும் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்க கூடாது. மேற்கு பக்கம் கால் இருக்கும் நிலையில் படுத்தால் மன அமைதி பெறலாம். ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். வடக்கு பக்கம் கால் வைத்து தெற்கு பக்கம் தலை வைத்து படுத்தால் செல்வம் பெருகும், முன்னேற்றம் பெறலாம். கால் தெற்கு பக்கமாக வைத்து படுத்தால் கெட்ட கனவுகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எத்தனை செல்வம் சேர்ந்தாலும் வந்த வழியே சென்றுவிடும். தெற்கு பக்கம் கால் வைத்து படுப்பது யமனுக்குரிய இடம் என்பதால் நிம்மதி தராது, ஆயுளும் குறைவாகும் என்பதே விதியாகும். தென்மேற்கு மூலையில் ஏதாவது ஒரு பொருளை வைக்க வேண்டும். படுக்கை அறையினுள் குளியலறை, கழிப்பறை வைத்துக் கொள்ள வசதி ஏற்படுமானால் வடக்கு மேற்கு பக்கம் அமைத்துக் கொள்ளலாம். படுக்கை அறையில் படுக்கை கட்டிலுக்கு தலை வைத்து படுக்கும் இடத்திற்கும் அருகில் எமர்ஜென்சி விளக்கு வைத்துக் கொள்வது அவசியம். படுக்கை அறையில் படுக்கைக்கு அருகில் மின்சார விளக்கை அணைக்கவும் எரிய செய்யவும் உள்ள பட்டன் சுவிட்ச் பொருத்திக் கொள்வது நல்லது. இரவு வெளிச்சம் தரும் 0 வாட்ஸ் லைட்டும் இருக்க வேண்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் செய்யவும். நன்றி.